ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 5 ஐந்தாவது நாள் பாடல். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் என துவங்கும் பாடலை சமர்ப்பிக்கின்றோம். தினமும் ஒரு பாடலாவது அன்றன்று பாடுவது விசேஷம். 30 பாடல்களையும் 30 நாளும் பாடுவது சிறப்புக்குரியது. குறைந்தபட்சம் அன்றன்றாவது அந்த பாடலை பாடி இறையருளை பெற வேண்டும் என்று இதை சமர்ப்பிக்கின்றோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவளை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர்கள் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவளை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர்கள் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவளை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர்கள் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். திருவாடிபுரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதார் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உழைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னிகுந்தளித்தான் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, 9 நகர்கோதை மலர்பதங்கள் வாழினவே, பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், சோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான் மறைகளோதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். தினமும் அன்றன்றாவது ஒரு பாடலாவது ஆண்டாள் அருளிச் செய்த அந்த பாசுரத்தை பாடி இறையருள் பெற்று இன்புற இனிதாக இறையருளுடன் வாழ வேண்டுகின்றோம். அப்படியே இதை நாம் விரும்பி சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.